இன்னைக்கு நம்ம ப்ளீச்சோட 76th எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோடோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோவும் அவன் பாடியில இருக்கிற அந்த ஒரு ஹாலோவும் டக்குனு ஒரே நேரத்துல பான்காயை வந்து யூஸ் பண்ணுவாங்களா, அதே நேரத்துல வெளியில இருக்கிற நம்ம ஹீரோவோட பாடியில வந்து சம்திங் ஒரு ஹோல் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஹாலோக்குலாம் இருக்கும்ல அதே மாதிரியான ஹோல் இங்க உள்ள நம்ம ஹீரோ அந்த ஒரு ஹாலோவை பார்த்துட்டு எப்படா நீ வந்து பான்காயை கத்துக்கிறேன்னு கேட்க, நீ கத்துக்கிட்டீல அதே சேம் டைம்ல அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அடிச்சுக்க போவாங்களா, டக்குனு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அந்த சோல் சொசைட்டி இருக்குதுல அந்த ஒரு இடத்துக்கு வந்து நிப்பான். அந்த ரூக்கியா வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்காக ஒரு மலைக்கு கூட்டி வந்திருப்பாங்கல்ல அந்த ஒரு இடத்துல பார்த்தா அந்த இடத்துல வந்து நம்ம பியாக்குயா இருக்கிறான்ல அவன் இருப்பான். அவன் நம்ம ஹீரோ பார்த்துட்டு உன்னை பார்த்தாலே வந்து பாவமா இருக்குன்னு சொல்லும் போது, யோ நீ எங்க என்ன பண்ணிட்டுக்கிற, யோ ஏதாவது பதில் சொல்லி அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டே இருப்பானா. ஆனா பியாக்குயா உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கலான்னு சொல்லிட்டு பியாக்குயா அவனோட பான்காயை வந்து யூஸ் பண்ணுவானா. எதுக்குடா நம்மளை அட்டாக் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம நம்ம ஹீரோ அந்த பியாக்குயாவோட பான்காய் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிட்டு இருப்பானா. அவனால முடிஞ்ச அளவுக்கு அவன் தாவி குச்சிக்கிட்டு தான் இருப்பான். அப்ப பியாக்குயா அவனோட மனசுல இவ்வளவு குழப்பங்கள் வந்து இருந்ததுன்னா உன்னால வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்ல, ஐயோ சம்பந்தமே இல்லாம என்னையா பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணும்போது அப்ப டக்குன்னு நம்ம ஹீரோவை பயங்கர ஃபோர்ஸ்ல அட்டாக் பண்ணும்போது ஜஸ்ட் மிஸ் ஆகி அங்க இருக்கிற அந்த மலை இருக்குதுல அது அப்படியே ரெண்டா வந்து பொழந்துருதா. பட் அதோட வேலைக்குள்ள நம்ம ஹீரோ வந்து விழுகிற மாதிரி போகும்போது அந்த பியாக்குயாவோட அந்த பெட்டல்ஸ் எல்லாம் இருக்குதுல அது எல்லாமே வந்து நம்ம ஹீரோவை பயங்கரமா அட்டாக் பண்ணுது. அது எல்லாத்திலயும் ஸ்கிராட்ச் வாங்கின நம்ம ஹீரோ அப்படியே தட்டு மாதிரி மேல ஏறலான்னு பார்த்தா அந்த இடத்துல அந்த பியாக்குயா வந்து நிப்பானா. அவன் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு உன்னை பார்த்தாலே பரிதாபமா இருக்குடா இச்சிகோ, உன்னால பான்காயோட ட்ரூ பவர் வந்து என்னைக்கே வந்து கத்துக்க முடியாதுன்னு போல. என்ன கத்துக்க முடியாது பார்க்கல, நான் வந்து பான்காய் வந்து வச்சிருந்திருக்கேன்னு சொல்லுவானா. பார்த்தா டக்குன்னு அவனோட ஸ்வாட் எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க, கீழே விழுந்த நம்ம ஹீரோ அங்க போய் நிக்கலான்னு பார்த்தா அந்த இடத்துல அந்த பியாக்கியா வந்துருவான். சண்டை போடுறதுக்கு துப்பு இல்லாதவனால என்னைக்கும் என்னோட பிளேடை வந்து நிறுத்த முடியாது அப்படின்னு ஒரு டைலாக் கொடுப்பானா. டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோ திருப்பியும் அந்த இடத்துல திருப்பி அந்த ஹாலோ கூட வந்து சண்டை போட வரும்போது அப்ப அந்த ஹாலோ நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அப்புறம் போயிட்டு வந்த ரைடு வந்து எப்படி இருந்ததுன்னு கேட்க, வாய மூடுற அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கத்திட்டு ஒரு யோசிப்பான். அந்த பியாக்குயா சடனா அவனை பத்தியில எங்கிருந்து வந்தது, அவன் எங்கிருந்து வந்தான் அப்படின்னு நினைக்க, தம்பி சண்டையில கான்சென்ட்ரேட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த ஹாலோ வந்து அட்டாக் பண்ணுவான். நம்ம ஹீரோ அதுல வந்து அடி வாங்கினாலுமே ஸ்டில் நான் ஒன்னும் டிஸ்ட்ராக்ட் ஆகலடா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு அந்த பிளாக் கலர் ஃபிளேம்ஸ் இருக்குதுல்ல அதை வந்து யூஸ் பண்ணுவான். ஆக்சுவலி அது வந்து ஃபிளேமே கிடையாது, அதுக்கு பேர் வந்து கெட்சுகா டென்ஷோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது சொல்றதுக்கு ரொம்ப இன்கன்வீனியன்ட்டா இருக்குதுங்கிறங்காட்டி நான் பிளாக் ஃபிளேம்னே சொல்லிக்கிறேன், கோச்சுக்காதீங்க. அந்த ஹாலோ ஈஸியா அந்த பிளாக் ஃபிளேமை வந்து டிவியேட் பண்ணி விடும்போது நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, எப்படி அவன் வந்து அதை தடுத்தான் அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் டக்குன்னு அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு உன்னால மட்டும்தான் பயன்படுத்த முடியுமா என்ன, அதை ஆக்சுவலி எப்படி பயன்படுத்துறது நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு அவன் ஃபிளேம் மாதிரி இல்ல அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட் மாதிரி கிரியேட் பண்றான். வெளியில நம்ம ஹீரோவோட பாடி அப்படியே ஒரு மாதிரி ஹாலோவா மாறி இருக்கும்ல, சோ அந்த லீசா தான் வந்து நம்ம ஹீரோவை சப்ரஸ் பண்றதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாளா. அப்ப அந்த இடத்துல கென் அப்படிங்கிற ஒருத்தன் ஓகே 10 நிமிஷம் ஆச்சு லீசா வெளியவான்னு சொல்லி அவன் உள்ள போய் நம்ம ஹீரோ வந்து சமாளிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கிறான். பிளஸ் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த சிஞ்சி உனக்கு இன்னும் டைம் வந்து கொஞ்ச நேரம் தான்டா இருக்குது, அதுக்குள்ள நீ வந்து உன்னை கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா எங்களுக்கு வேற வழி இல்ல, உன்னை வந்து கொலை பண்ற தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இதே ஒரு விஷயத்தை தான் நம்ம ஹீரோ வந்து சோல் ரீப்பர் ஆகும்போது நம்ம உரஹாரா இருக்கிறாருல, சோ அவருமே அவரோட இடத்துல போட்டு பணிந்திருப்பாருல அந்த ஒரு ஆள் துளைக்கினா இருக்குல்ல, ஒன்ஸ் நம்ம ஹீரோ வந்து சோல் ரீப்பர் ஆகல அப்படின்னா அவனை கொலை பண்ண வேண்டியதான் அப்படின்னு அதே தான் இங்கேயுமே நடக்குது. நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டு இருக்கிற அந்த ஹாலோமே நம்ம ஹீரோவை பார்த்து நீ வந்து எதுக்குமே லாய்க் ஆக மாட்டடா, இன்னும் சொல்ல போனா அந்த பிளாக் ஃபிளேம் இருக்குதுல்ல அதை முதல்ல பயன்படுத்தினதே நான் தான், உனக்கு ஞாபகம் இல்ல அந்த கென்பாச்சி கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பான்காயோட சேர்த்து அதை நான் தான் யூஸ் பண்ணேன், நீ பண்ணது எல்லாமே வந்து நான் பண்ணதை வந்து அப்படியே காப்பி பண்ணி நீ அந்த இடத்துல பயன்படுத்தி இருக்க. சோ அப்படி இருக்கும்போது உனக்கு வந்து எந்த ஒரு டேலண்ட்டுமே கிடையாது தெரியுமா, அதனாலதான் சொல்றேன் நீ பான்காயை வந்து கையில தொடரக்கே வந்து லாய்க் இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோட பான்காயை அந்த ஒயிட் வந்து டச் பண்ணுவானா. பார்த்தா நம்ம ஹீரோட ஸ்வாட் வந்து அப்படியே ஒயிட்டா மாறிட்டு அவனோட பிளேட் இருக்குதுல அது அந்த இடத்துல வந்து அப்படியே தூளா போய்கிட்டு இருக்குமா. வெளியில பார்த்தா நம்ம ஹீரோ கூட அந்த கென் அப்படிங்கிற சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது இன்னுமே வந்து ஒரு 70 நிமிஷம் என்னமோ தான் நம்ம ஹீரோ வந்து பார்க்க முடியும், ஏன்னா இங்க 7 பேர் தான் இருக்கிறாங்க. அதுக்குள்ள அவன் வந்து தன்னை கண்ட்ரோல் பண்ணாதான் உண்டு அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி உள்ள நம்ம ஹீரோ போய் தடுக்கலாம் அந்த லீசா போயிருந்திருப்பால, பயங்கரமா அடி வாங்கிட்டு வந்திருப்பா. நான் நினைச்சத விடவே அந்த இச்சிகோ வந்து பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவ வந்து நினைச்சிட்டு அந்த கென்னையுமே வந்து வான் பண்ற மாதிரி பத்திரமா இருறா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்க. உள்ள அந்த கென்னுமே நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுவானா, சில காயங்கள்ல விழுகும் போது நம்ம ஹீரோட பாடி டக்குன்னு அதை வந்து ரீஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவனுமே காமெஹாமை மாதிரி லைக் நிறைய அந்த மேஜிக்ல வச்சிருப்பான் போல, அதை வந்து பயன்படுத்தலான்னு இருக்கும்போது இதை கவனிச்ச அந்த ஹீரோரி பரவாயில்லையே வழக்கம் போல இல்லாம கென் வந்து இந்த ஒரு பேட்டில் ரொம்ப சீரியஸா இருக்கிறான்னு சொல்ல, ஆமா நேத்து இங்க யாரோ ஆல்மோஸ்ட் செத்து போயிருப்பாங்களா அவங்களோட பேட்டில் பார்த்தோன்னே தான் அந்த கென் வந்து சீரியஸா இருக்கிறான்னு சொல்லிட்டு நேத்து நம்ம இச்சிகா விட்ட அந்த ஹீரோரி வந்து அடி வாங்கினால சோ அதை சொல்லி கலாய்க்க, அதே நேரத்தில் அந்த கென்னுமே நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணியிருப்பானா. பார்த்தா ஒரு கை வந்து அப்படி ஒரு மாதிரி வந்து அவன் அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட பாடி வந்து
லைக் ஒரு ஹாலோவா மாறுறதுக்காக 10 பொருத்தம் பக்காவா இருக்கிற மாதிரி மொத்தமே வந்து ஒயிட்டா மாறிட்டு இருக்குமா. அந்த லிசா பொண்ணுமே இது எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோக்கு இருக்கிற மொத்தமான டைமே வந்து 60 நிமிஷம் தான். பட் இருந்தாலும் 70 நிமிஷமா இவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போதைக்கு அந்த லிசா சண்டை போட்டு வந்தாங்காட்டி இன்னும் மிச்சம் வந்து 60 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்குள்ள அவன் வந்து தன்னோட ஹாலோவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுவே நம்ம ஹீரோ அவனோட பிளேட வந்து இழந்துருப்பான்ல, என்ன என்னோட ஜான்கெட்ஸ் வந்து போயிருச்சுன்னு சொல்லும்போது அந்த ஹாலோ நம்ம ஹீரோவை பார்த்து நான் தான் உனக்கு மறுக்கா சொல்லிட்டு இருக்கிறேன்ல, அது ஒன்னும் ஜான்கெட்ஸ் கிடையாதுடா, அது வெறும் ஒரு ஸ்வாட் மட்டும்தான், இங்க ஜான்கெட்ஸ் அப்படிங்கிறது நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அப்படியே அச்சு தூக்கி எறிகிறான். அந்த இடத்துல போய் பொழந்து கட்டிட்டு விழுகிறான். அப்புறம் இச்சிகா உன்ன மாதிரியான முட்டாப்பையில வந்து நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது, தன்னோட வெப்பனை கூட இழந்து நின்னுகிட்டு இப்ப கூட வந்து சண்டை போடுறதுக்காக எதிர்த்து நின்னுகிட்டு இருக்கிற. சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி உங்க கூட வந்து ஒரு சின்ன குவிஸ் வந்து ப்ளே பண்ணலாமா? ஒரு ராஜா ஒரு குதிரை இது ரெண்டுத்துக்கு உள்ள அந்த ஒரு வித்தியாசம் வந்து என்னங்கறத சொல்லு பார்க்கலாம். என்னடா உளறிக்கிட்டு இருக்கிற? நான் ஒன்னும் உளரல பாஸ். சரி அதுக்கான பதில நானே சொல்லிடுறேன். பட் ஆனா ராஜா வந்து மனுஷன், குதிரை வந்து மிருகம். ராஜாக்கு 2 கால் இருக்குது, குதிரைக்கு 4 கால் இருக்குதுன்னு சொல்லி பப்பா பாய மாதிரி பதில் வந்து சொல்லக்கூடாது சரியா? ஃபார்ம், எபிலிட்டி, பவர் அப்படின்னு சொல்லி 3 மேட்டர் இருக்குது. இன்னும் சொல்ல போனா ஹியூமனும் கேப்பபிள் தான், ஒரு ஹார்ஸும் கேப்பபிள் தான். ஆனா அப்படி இருந்துமே ஏன் ராஜா ராஜாவா இருக்கிறான், குதிரை அந்த ராஜாவை தூக்கிட்டு போற ஒரு குதிரையா இருக்குது? இதுக்கான பதில வந்து சொல்லு பார்க்கலாம். உனக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும், நானே அதுக்கான பதிலையும் சொல்லிடுறேன். இன்ஸ்டிங்க்ட் ஒரு பர்சனுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு உணர்வு தான். ஆல்ரெடி நம்ம ஒண்ணுத்துக்கு ஈக்குவலா வந்து இருக்கிறோம் அப்படின்னா ஈக்குவலா இருக்க முடியாது, இன்னுமே வந்து மேல போகணும், இன்னுமே வந்து பவர்ஃபுல் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு உள்ளுணர்வு. அந்த ஒரு உள்ளுணர்வால நாம இன்னுமே வந்து ஃபர்தரா பேட்டில்ஸ்ல வந்து எங்கேஜ் ஆகும். அப்படி நம்ம பேட்டில்ல எங்கேஜ் ஆகணும் அப்படின்னா அந்த ஒரு இன்ஸ்டிங்க்ட் காரணமாவே அந்த ஒரு பேட்டில்ல நம்ம ஜெயிக்கவும் செய்வோம், இன்னுமே நம்ம ஃபர்தரா பவரை வந்து கெயின் பண்ணிட்டே போவோம், இன்னும் பவரை வந்து நம்ம கான்கவர் பண்ணுவோம். ஆனா அந்த ஒரு இன்ஸ்டிங்க்ட்டுக்கு உனக்கு வந்து ஏணி வச்சா கூட எட்டாது, அப்படி ஒரு விஷயம் உனக்கு கிடையவே கிடையாது. வெறும் காரணம் இருந்தா மட்டும்தான் சண்டை போடுற, அதே நேரத்துல சண்டை போட்ட உன் எதிரிகளை தோக்கடிக்கணும் மட்டும்தான் நினைக்கிறே தவிர மத்தபடி உனக்கு அந்த மர்டர் இன்ஸ்டிங்க்ட் வந்து கிடையாது. ஆனா அது எல்லாமே என்கிட்ட இருக்குது, அதனாலதான் சொல்ற இச்சிகோ நான் உன்னை விடமே சுப்பீரியர்னு சொல்லி நம்ம ஹீரோவோட வயித்துல அவனோட ஜான்பாக்ட் இருக்குதுல அதை அப்படியே தூக்கி எறிஞ்சு குத்திடுவான். அதுக்கப்புறம் அவன் கிட்ட வந்துட்டு சொல்லுவான் இந்த மாதிரி இந்த ஜான்கெட்ஸோ அப்படின்னு என்னமோ சொல்லிட்டு இருந்தேல, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. அதே நேரத்துல என்னோட கிங் நீதான் இந்த இடத்துல என்னோட கிங்கா இருக்கிற, ஆனா என்னோட கிங் வந்து என்னோட வீக்கா இருக்கிறத நான் எப்பவுமே வந்து விரும்ப மாட்டேன். என்னோட வீக்கா இருக்கிற ஒருத்தன் என்னோட கிங்கா இருக்கிறதுக்கு நான் அலோவ் பண்ணவும் விட மாட்டேன். சோ அதனால உன்னோட பாடியை வந்து நான் கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணி இந்த இடத்துல வந்து இனிமேல் நான் ஒரு கிங்கா வந்து இருக்க போறேன் அப்படின்னு சொல்லுவானா. அப்ப நம்ம ஹீரோவோட மைண்ட்குள்ள அந்த பியாக்கிய கூட சண்டை போட்டு இருந்திருப்பான்ல, சோ அதெல்லாம் அப்படியே ஞாபகம் வர உள்ளுணர்வு அந்த ஒரு உள்ளுணர்வு எந்த மாதிரி அப்படின்னா நம்ம வந்து சண்டை போடணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாகம் உள்ள அந்த மாதிரியான ஒரு உள்ளுணர்வு அது வந்து எனக்கு இருக்குதா அப்படின்னு அவன் யோசிக்கும் போது அதுவே அந்த ஒரு ஹாலோ நம்ம ஹீரோட வயித்துல குத்துன அந்த ஜான்பாக்டோ இருக்கும்ல அதை வந்து எடுக்கலான்னு போக அது மேல அப்படியே கையை வச்சுக்கிட்டு என்னோட ஸ்வாட்னு சொல்லுவானா, பார்த்தா டக்குன்னு அந்த ஸ்வாட் வந்து அப்படியே பிளாக் ஆயிரும். அந்த ஹாலோ அப்படியே தள்ளி போய் நிக்க இன்ஸ்டிங்க்ட பத்தி தானே பேசினேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சொல்ல அங்கே இந்த எபிசோடே முடிக்கிறாங்க. சோ யா, தேங்க்யூ.